பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து உள்ளங்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைமை கவிஞராக ஏற்று இன்றைய நோன்பு பெருநாள் கவியரங்கில் கவிஞர்கள் டாக்டர் முனீர், நஃபீல், சிராஜ் மஷூர், வினோசா அகமது சாபீர் என்போர் கவிதை படிக்கின்றார்கள். சிராஜ் மஷூர் அக்கரைப்பற்றை பிறப்பிடமாக கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், சமூக செயற்பாட்டாளர், தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளர், ஆசிரியர் வழித்தடம், தற்போது எம்ஐஎம் மொஹிதீன் ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தல் நிலையத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக உள்ளார். இவர் எழுதிய நூல்கள்: எதிர்ப்பிலக்கியம் ஒரு கலாசார ஆயுதம், பேரன்பின் ஈரமொழி கவிதை தொகுப்பு, இலங்கை இது பகை மறப்பு காலம், செவ்வி, நினைவு சாரலில் எட்வர்ட் செய்த். சிராஜ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி. முதலில் அல் குர்ஆனின் கவித்துவமிக்க சில வசனங்களிலிருந்து தொடங்குவோம். சூரத்து நஜ்மின் ஆரம்ப வசனங்கள். வீழ்ந்து மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நமது தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறவும் இல்லை, தப்பான வழியில் செல்லவும் இல்லை. அவர் தன் மனோ இச்சைப்படி எதையும் கூறுவதில்லை. அது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறொன்றும் இல்லை. மிக்க வல்லமையுடைய ஜிப்ரீல் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் மிக உறுதியானவர். பின்னர் அவர் தம் இயற்கை உருவில் நம் தூதர் முன் தோன்றினார். அவர் உயர்ந்த அடிவானத்தில் இருந்து இறங்கினார், பின்னர் நெருங்கினார். வளைந்த வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதனிலும் நெருக்கமாய் வந்தார். அல்லாஹ் வஹியாக அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு வஹியாக அறிவித்தார். நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. இனி கவிதைக்கு செல்வோம். ஓதுக என்று சொன்னார் எங்கள் நபி. ஆதிவசனம் அடிபணி அடிபணி என்று சொல்லவில்லை, வாசிக்கத்தான் சொன்னது. அதில் ஆதிக்க குரல் இல்லை, ஆராயத் தூண்டும் அறிவு சுடர்தான் பட்டு தரிக்கிறது. இப்போதெல்லாம் ஊருக்கு 100 தலைவர்கள், பேருக்கு இங்கு பலர் பெருந்தலைவர்கள். பாருக்கு நீங்களன்றி இன்னொரு தலைவர் உண்டோ, பாருக்கு நீங்களன்றி இன்னொரு தலைவர் உண்டோ, அப்படி சொல்வது தகுமோ முறையோ எங்கள் நாயகமே. நேசத்தின் ஸ்பரிசம் நெஞ்சத்தை வருடும் ஏந்தல் நபி எங்கள் நபி. உங்களை விட்டால் எங்களுக்கு இன்னொரு தலைவர் இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கு இன்னொரு தலைவர் இல்லை. இந்த கவியரங்கில் கூட யாரும் தலைவர் இல்லை, உங்களைத்தான் தலைவராய் கொண்டோம். பெருநாள் மணக்கிறது. இன்று பெருநாள் மணக்கிறது. அத்தர் பூசிய கைகள் அடுத்தவரை அள்ளி அணைக்கிறது. அத்தர் பூசிய கைகள் அடுத்தவரை அள்ளி அணைக்கிறது. மருதாணி கரங்களில் மகிழ்ச்சி கோலங்கள், எங்கும் புத்தாடையின் புதுமணம். மருதாணி கரங்களில் மகிழ்ச்சி கோலங்கள், எங்கும் புத்தாடையின் புதுமணம். புன்னகை சிந்தும் ஒவ்வொரு உதட்டிலிருந்தும் பூக்கள் தான் சொரிகின்றன. ஊரெல்லாம் இனிக்கிறது, உள்ளூர சிலிர்க்கிறது. சந்தி சந்தியாய் பெருநாள் மணக்கிறது. இந்த நன்னாளில் பசித்து வாடி நிற்கும் முகங்களை தேடி ஃபித்ரா கொடுக்க போனோரை உள்ளத்தால் வாரி அணைக்கிறோம். எங்கள் பெருமானே, கண்மணி நாயகமே, ஒடுக்கப்பட்டோரின் தோழர் நீங்கள், பசியின் பாஷை புரிந்தவர். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள். வழியில் உங்கள் தோழர் அபூபக்கரும் வந்தார். அடுத்து
உமரும் வந்து சேர்ந்தார். வீட்டை விட்டு உங்களை எது வெளியேற்றியது? வீட்டை விட்டு உங்களை எது வெளியேற்றியது? எல்லோரும் சொன்ன பதில் ஒன்றே ஒன்றுதான், பசி. உண்ண வீட்டில் எதுவும் இல்லை. பசி. உண்ண வீட்டில் எதுவும் இல்லை. பசித்தோர்க்கு உணவளிப்பது போல் இப்பாரினில் பெரும் பாக்கியம் ஏதும் உண்டோ? நோன்பு கஞ்சி குடித்தால் கல்பு குளிரும். சில வாசல் படிகளில் இரவுணவே அதுதான். இதை கேட்டால் கல்பு பதறும். வறுமையை வாய்விட்டு சொல்ல முடியாமல் வெட்கத்தை முக்காடிட்டு மறைக்கும் மத்தியதர வர்க்கத்தின் கல்பு கிடந்து தவிக்கும். அந்த கணத்தில் போய் ஆதரவு செய்தல் போல் அற்புதமான பணி வேறுண்டோ நாயகமே? அந்த கணத்தில் போய் ஆதரவு செய்தல் போல் அற்புதமான பணி வேறுண்டோ நாயகமே? தேடிச் சென்று உதவ தூண்டினீர்களே எங்கள் பெருமானே. ஆனாலும் இங்கு மனிதர்கள் பலர் தாமும் தம் பாடுமாய் ஆனது ஏன் நாயகமே? ஆனாலும் இங்கு மனிதர்கள் பலர் தாமும் தம் பாடுமாய் ஆனது ஏன் நாயகமே? ஆடம்பர மோகத்தால் வெற்று பகட்டால் இவர் தம் உள்ளம் இறந்து போனது ஏன் எங்கள் தலைவரே? பாலை நிலம் போல் இரக்கம் வற்றி போன மனிதர்களுக்கு உங்கள் வாழ்வை விட வேறென்ன உதாரணம் வேண்டியிருக்கிறது? பாலை நிலம் போல் இரக்கம் வற்றி போன மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை விட வேறென்ன உதாரணம் வேண்டியிருக்கிறது? ஆதாரமின்றி அலையும் மனிதருக்கு சேதாரம் வராமல் ஆதரவு கரம் நீட்டும் மனிதர்களால் தான் இந்த பூமியில் மழை பெய்கிறது. பெருமானே, எங்கள் தலைவரே, நாளை மறுமையின் கொடும் வெயிலில் உங்கள் தடாகமாம் ஹவுதுல் கௌசரில் நீரருந்தும் கூட்டம் இவர்கள்தாம். நோன்பின் நீயத்தும் குர்ஆன் திலாவத்தும் சஜிதாவும் சலாத்தும் ஜிக்ரும் ஃபிக்ரும் ஜகாத்தும் சதக்காவும் நிறைந்திருந்த ரமலானில் ஓய்வின்றி ஓடி ஓடி நன்மை செய்தோர்க்கு இன்று கூலி கொடுக்கும் நாள். இன்று கூலி கொடுக்கும் நாள் பெருநாள். நரம்புகள் நனைந்தன, தாகம் தீர்ந்தது. இன்ஷா அல்லாஹ் கூலியும் நிச்சயமாகிவிட்டது. நரம்புகள் நனைந்தன, தாகம் தீர்ந்தது. இன்ஷா அல்லாஹ் கூலியும் நிச்சயமாகிவிட்டது. பெருநாள் மணக்கிறது. சந்தி சந்தியாய் பெருநாள் மணக்கிறது. ஊரெல்லாம் பெருநாள் மணக்கிறது. இனி நஃபீலின் கவிதைக்கு செல்லலாம். நஃபீல் தென்கிழக்கின் கல்முனை இவரின் சொந்த ஊர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இதழியல் கற்கை நெறியிலே டிப்ளோமா பட்டம் பெற்றிருக்கிறார். இலங்கை துறைமுக அதிகார சபையில் எழுது வினைஞனாகவும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் பணிபுரிகின்றார். சுதந்திர இலக்கிய விழா, விபவி மாற்று கலாசார மையம், உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு போன்றவற்றில் விருதுகள் வென்றவர். இதுவரை நஃபீல் 3 நூல்களை வெளியிட்டுள்ளார். இவரது காலமில்லா காலம் கவிதை தொகுதி 2010 கிழக்கு மாகாண சாகித்ய விருது பெற்றது. 2011 எதுவும் பேசாத மழை நாள் என்ற இன்னொரு கவிதை தொகுதியையும் வெளியிட்டிருக்கிறார். கடந்த வருடம் வெளிவந்திருக்கும் தென்னம்படல் மறைப்பு ஓர் அருமையான நூல். இளவயது நினைவுகளின் அனுபவ மீட்பை சித்திர மொழியில் செதுக்கியிருக்கிறார். இனி அவரது கவிதை. நஃபீல். கருப்பு நிற வண்ணம் பூசிய வானம் நூலாகி வைகரை என்ற அதிகாரியை விரல் பிடித்து அழைத்து வரும் நேரம். சோம்பல் முறிப்பாலும் அசதியாலும் தூங்கி வலியும் எங்களை மகள் சஹர் என்ற இழுபடும் குரலோடு ரபான் சத்தம் எழுப்பிவிடும். மரங்களில் கனியும் பசைவாசம் சந்தன அத்தரை நினைவூட்டும். கதவுகள் திறந்து கிணற்றறி ஓரம் துலாந்து பணியும் ஓசை கொட்டாவி விடுவது போல் கேட்கும். கதவுகள் திறந்து கிணற்றடி ஓரம் துலாந்து பணியும் ஓசை கொட்டாவி விடுவது போல் கேட்கும். ஒரு குழந்தை சக்க பணிய இருப்பது போல் கிண்ணம்பலம். ஒரு குழந்தை சக்க பணிய இருப்பது போல் கிண்ணம்பலம். கரையலுக்கு உம்மா தயார் செய்வார்.
நாள் முறையில் அன்று எங்கள் 6வது கஞ்சி. இதற்கென்று பழத்தேங்காய் தெரிவார்கள். கஞ்சி நாளென்றால் வீடு கலகலக்கும். பெரும் கிடாரத்தில் ஆவி பெருமூச்சாய் வெளியேறும். கஞ்சி மனம் பல இன மத மனிதர்களையும் தெருக்களையும் கடந்து ஏறும், மேல் ஏறும். பெரும் கிடாரத்தில் ஆவி பெருமூச்சாய் வெளியேறும். கஞ்சி மனம் பல இன மத மனிதர்களையும் தெருக்களையும் கடந்து ஏறும், மேல் ஏறும். ஓலை கிடுகளால் ஆன ஹதீஸ் குடில்கள் ஊரில் நிறைந்திருக்கும். உண்மையான திருமணமோ என்று உம்மாவின் மடிக்குள் இருந்து ரசித்திருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், உங்கள் திருமணச் செய்திகளை வீச பன்னீர் செம்புகளும் பெண்களின் குரவைகளும் மனத்தையும் குணத்தையும் அளித்தன. யா ரசூலுல்லாஹ், உங்கள் திருமணச் செய்திகளை வீச பன்னீர் செம்புகளும் பெண்களின் குரவைகளும் மனத்தையும் குணத்தையும் அளித்தன. உங்கள் வீர வரலாறு பேச சலவாத்தும் சலாமும் கேட்டன. நிலவு வெண்மேகங்களுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு. அந்த ஆழ்ந்த அமைதிக்கிடையே அல் குர்ஆனை பரிசளித்த அல்லாஹுவே, நிலவு வெண்மேகங்களுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு. ஆழ்ந்த அந்த அமைதிக்கிடையே அல் குர்ஆனை பரிசளித்த அல்லாஹுவே, எவ்வளவுதான் உடல் வலி இருந்தாலும் நின்று வணங்கும் பொழுதுகளில் இசைவாகி நோவை மறைத்து சிறு புன்னகை உதிரும். கரடு முரடான பாதை வழியே இறங்கிச் சென்று எதிரில் கோட்டை மதில் போல எழுந்து நிற்கும் காட்டு மரங்களை அகழி தோண்டி வீழ்த்தி களனி வெட்டிய ரமலானே, கரடு முரடான பாதை வழியே இறங்கிச் சென்று எதிரில் கோட்டை மதில் போல் எழுந்து நிற்கும் காட்டு மரங்களை அகழி தோண்டி வீழ்த்தி களனி வெட்டிய ரமலானே, மீண்டும் வா, மீண்டும் மீண்டும் வா. ஒரு முனையில் பற்ற வைத்த பட்டாசு கட்டு கன நேரத்தில் அடுத்தடுத்து தாவி வெடித்து சிதறுவதைப் போல் அரபு நாடுகளின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சிதறி வெடிப்பதைப் பார். ஒரு முனையில் பற்ற வைத்த பட்டாசு கட்டு கன நேரத்தில் அடுத்தடுத்து தாவி வெடித்து சிதறுவதைப் போல் அரபு நாடுகளின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சிதறி வெடிப்பதைப் பார். பணம் நிறைத்து வைக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரமாக அவர்கள் மாறியதைப் பார். இன்று பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இன்று பெருநாள் ஈதுல் ஃபித்ர். தாலாட்டில் தூங்காத குழந்தைகளை கேள், ஒப்பாரியில் நனைந்த நிலத்தை பார். உடலெங்கும் வெட்டு காயங்களை அள்ளி வீசி விடைபெறும் பலஸ்தீன பாலகர்கள், உடலெங்கும் வெட்டு காயங்களை அள்ளி பூசி விடைபெறும் பலஸ்தீன பாலகர்கள். மறுபுறம் சுதந்திர வாழ்வு அறியப்பட்ட உம்மாக்கள் எதுவும் நிகழாதது போல் படுத்தவாறே வானை பார்த்து 8 காலில் நகரும் ஏய்ப்பர்கள். எதுவும் நிகழாதது போல் படுத்தவாறே வானை பார்த்து 8 காலில் நகரும் ஏய்ப்பர்கள். விஷ புகையும் வேட்டுகளும் மண்டி பரவும் வெளிதாண்டி நிலாவும் நட்சத்திரங்களும் போல் எழுந்து சிரிக்கும் எங்கள் எஜமானர்கள். அடியாளத்தில் ஆயுளெல்லாம் செத்தது போல் வீழ்ந்திருக்கும் மனம். ஒவ்வொரு வீட்டிலும் இருட்டின் கூச்சல், ஒவ்வொரு வீட்டிலும் இருட்டின் கூச்சல். மரம்போல் உம்மன்றிருக்கும் பிடிவாதமான பேரமைதி மனிதனை எவ்விதமும் மனிதனாக்கவில்லை. மரம்போல் உம்மன்றிருக்கும் பிடிவாதமான பேரமைதி மனிதனை எவ்விதமும் மனிதனாக்கவில்லை. மரங்களுக்கில்லை மனநோய், ஆனால் மனிதர்களில் கண்டோம். மரங்களுக்கில்லை மனநோய், ஆனால் மனிதர்களில் கண்டோம். என் செய்வேன் யா ரசூலுல்லாஹ், என் செய்வேன் ரமலானே, நான் ஒருவன். பணம் பூத்த மரமாக பிறந்தேனா? பணம் பூத்த மரமாக பிறந்தேனா?
ஒரு துணி கடலாக உதித்தேனா? சிறு எண்ணெய் குதமாக வேணும், சிறு எண்ணெய் குதமாக வேணும். குறைந்தது பல்பொருள் அங்காடியாக பிறந்தேனா? கையாலாகாத கவிதைகள் எழுதும் ஒரு மிடில் கிளாஸ் கவிஞனால் வேறென்ன யாசிக்க முடியும்? கையாலாகாத கவிதைகள் எழுதும் ஒரு மிடில் கிளாஸ் கவிஞனால் வேறென்ன யாசிக்க முடியும்? மீண்டும் வா ரமலானே, மீண்டும் வா. அனைவருக்கும் ஈத் முபாரக். அடுத்து கவிதை தருபவர் வினோசா அகமது சாபீர். கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட இவர் சிறு வயதிலிருந்தே கலை இலக்கியத்தில் உள்ள ஈடுபாட்டினால் பத்திரிகைகளில் கவிதைகள், கதைகள் எழுதுபவர். அறிவிப்புத் துறையில் உள்ள ஆர்வத்தினால் பல மேடைகளை கண்டவர், கவர்ந்தவர். பேராதனை ஆங்கில ஆசிரியர் கலாசாலையில் பயிற்சி பெற்ற ஒரு ஆங்கில ஆசிரியர் இவர். வினோசா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கவியரங்கின் தலைவர் யா ரசூலுல்லா, இந்த பெருநாளில் உங்களுக்கு சலாம் உரைத்தவளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர் வாழ்த்துக்கள். காரிருளில் அசைந்து அசைந்து வரும் சிமிழ் விளக்குகளும் பற்றியெறியும் தீப்பந்தங்களும் இருள் கசியும் மனப்பரப்பில் சுழலும் வண்ண ஒளிகளில் காட்சி ரூபம் கொண்டு எனது கவிதை பிறக்கிறது. காரிருளில் அசைந்து அசைந்து வரும் சிமிழ் விளக்குகளும் பற்றியெறியும் தீப்பந்தங்களும் இருள் கசியும் மனப்பரப்பில் சுழலும் வண்ண ஒளிகளில் காட்சி ரூபம் கொண்டு எனது கவிதை பிறக்கிறது. சங்கை மிகுந்த ஷஹ்ரு ரமலானே, உன் வரவால் என் தேசம் சிலிர்த்து கொண்டது. உன் வரவால் கள்ளமும் கபடமும் கானகம் சென்றன. உன் வரவால் என் தேசம் சிலிர்த்து கொண்டது. உன் வரவால் கள்ளமும் கபடமும் கானகம் சென்றன. கோபம் கொப்பு முறிந்து இலைகள் அகன்று காற்றில் மேலெழுந்து பறந்தன. சின்ன நாளிலிருந்தே துவங்கிய உன் அரவணைப்பு வெயிலிலும் பெருமழையிலும் அழியாமல் இருக்கிறது. சின்ன நாளிலிருந்தே துவங்கிய உன் அரவணைப்பு வெயிலிலும் பெருமழையிலும் அழியாமல் இருக்கிறது. ஏழைகளின் வயிறுகள் எப்படி இருக்குமென்று ஒத்திகை பார்த்த பத்திய மாதமல்லவா நீ, மாதங்களின் மகாராணி. ஏழைகளின் வயிறுகள் எப்படி இருக்குமென்று ஒத்திகை பார்த்த பத்திய மாதமல்லவா நீ, மாதங்களின் மகாராணி. பூ உதிர்த்து கிளை நீண்டு அலையோடு பேசும் உபவாச மரம் நீ. பூ உதிர்த்து கிளை நீண்டு அலையோடு பேசும் உபவாச மரம் நீ. உன்னில் ஊஞ்சல் கட்டியதால் ஆடுகிறது இந்த மனம். உன்னில் ஊஞ்சல் கட்டியதால் ஆடுகிறது இந்த மனம். மழை மழைந்து கரையாத ஓவியம் நீ. மழை மழைந்து கரையாத ஓவியம் நீ. பகட்டான ஆடைகளிலும் அலட்டலான பேச்சுகளிலும் நீ தங்கியிருப்பதில்லை. ஷஹ்ரு ரமலானே, பலகாரங்கள் பெட்டியில் அடைத்து நாவுக்கு சுவையான குளிர்பானங்கள் பருகி நாவின் ஈரம் வற்றாதிருக்க உண்ணும் உண்டி வகைகளில் தங்கியிருப்பதில்லை நீ. ஷஹ்ரு ரமலானே, பலகாரங்கள் பெட்டியில் அடைத்து நாவுக்கு சுவையான குளிர்பானங்கள் பருகி நாவின் ஈரம் வற்றாதிருக்க உண்ணும் உண்டி வகைகளில் தங்கியிருப்பதில்லை நீ. மேலோன் அல்லாஹ்வின் ஆனந்த பரிசுக்காய் எங்களை தயார்படுத்த வந்தவள் நீ. வானம் பிதுக்கித் தள்ளிய நட்சத்திரங்கள், நிலா, அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் ரமலானே நீதான் முகவரி. வானம் பிதுக்கித் தள்ளிய நட்சத்திரங்கள், நிலா, அண்ட சராசரங்கள் அனைத்துக்கும் ரமலானே நீதான் முகவரி. புனித ரமலானே, மண்ணுக்கும் விண்ணுக்கும்
பொன்னுக்கும் இந்த பூமியை இரத்த கரையாக்கியிருக்கும் உலக வரலாற்றை சபி. மண்ணுக்கும் விண்ணுக்கும் பொன்னுக்கும் இந்த பூமியை இரத்த கரையாக்கியிருக்கும் உலக வரலாற்றை சபி. ரமலானே, உலகத்தில் மிக தாமதமாகத்தான் பெண்ணின் கலகக்குரல் வெளிப்பட்டது. ரமலானே, உலகத்தில் மிக தாமதமாகத்தான் பெண்ணின் கலகக்குரல் வெளிப்பட்டது. ஒரு ஃபாத்திமா மகளார் போல், ஒரு ஆயிஷா சித்திகா போல், ஒரு கதீஜா நாயகி போல் அன்று நாங்கள் கேள்விகள் கேட்டிருந்தால், ஒரு ஃபாத்திமா மகளார் போல், ஒரு ஆயிஷா சித்திகா போல், ஒரு கதீஜா நாயகி போல் அன்று நாங்கள் கேள்விகள் கேட்டிருந்தால், உலக ரசவாத சிம்மாசன அதிபர்கள் இன்று ஆட்டம் கண்டிருக்கக்கூடும். உலக ரசவாத சிம்மாசன அதிபர்கள் இன்று ஆட்டம் கண்டிருக்கக்கூடும். ரமலானே, முட்டாள்தனமும் பேதமையும் விலைகளாகி, தெருவோரச் சண்டைகளாகி இன்று பிரிந்து போய் நிற்கின்றோம், அருந்து போய் துடிக்கின்றோம். இன்று பிரிந்து போய் நிற்கின்றோம், அருந்து போய் துடிக்கின்றோம். எங்கள் மாதர் சமூகத்தின் ஆத்மாவை தூண்டிலிட்டு விலை மதிக்க முடியாத சீதன கொடுமையை வரன் என்ற தொட்டிலில் வைத்து விற்பனை செய்துள்ளோம். எங்கள் மாதர் சமூகத்தின் ஆத்மாவை தூண்டிலிட்டு விலை மதிக்க முடியாத சீதன கொடுமையை வரன் என்ற தொட்டிலில் வைத்து விற்பனை செய்துள்ளோம். சேமிப்பு நிறைய இருந்தால்தான் சிநேகிதர்கள் கூடுகிறார்கள். சேமிப்பு நிறைய இருந்தால்தான் சிநேகிதர்கள் கூடுகிறார்கள். எழுச்சி மிகுந்த ரமலானே, நேரத்திற்கு சாப்பிட வைத்தாய், நேர காலத்தோடு எழுந்திருக்கச் சொன்னாய், நடுநிசி வரை படைத்தவனை வணங்கச் சொன்னாய். எல்லா பயிற்சிகளும் முடிந்து விட்டிருக்கின்றன. ஒழுங்காக உண்மையாக தொடர நீ வாய்ப்பளி ரஹ்மானே. ஒழுங்காக உண்மையாக தொடர நீ வாய்ப்பளி ரமலானே. உன்னோடு உரையாடும் போது கிட்டும் ஆனந்தம், உறங்கும் போது கிடைக்கும் அழகு, மஹ்ஃபிரத்தை ஈடுபாடாக்கிய உனது ரஹ்மத். உன்னோடு உரையாடும் போது கிட்டும் ஆனந்தம், உறங்கும் போது கிடைக்கும் அழகு, மஹ்ஃபிரத்தை ஈடுபாடாக்கிய உனது ரஹ்மத். பிறிதொரு வேளையில் குர்ஆன் வசனங்களை பிரம்மாண்டமாக்கிய குரல் சுவனத்தில் ரைஹானில் வீற்றிருக்கும் என்றாயே. உறக்கம் அவுள உலகம் விரியும், மனிதம் விரிய மகத்துவம் பயில்வித்தாய். உறக்கம் அவுள உலகம் விரியும், மனிதம் விரிய மகத்துவம் பயில்வித்தாய். நடக்கின்ற திசையெல்லாம் விரியும் உன் கதவு, நடக்கின்ற திசையெல்லாம் விரியும் உன் கதவு. ரமலானே, மனம் மிகுந்ததை உன்னில் தேடி எடுத்து வைத்து கொண்டோம், நீ வாழ்வின் வாசனைதான். மனம் மிகுந்ததை உன்னில் தேடி எடுத்து வைத்து கொண்டோம், நீ வாழ்வின் வாசனைதான். புறப்படவிருக்கும் ரயில் தாமதமாகி விட்டது போல் பிறை மங்கலான ஒளியில் தெரிந்தும் தெரியாமலும் போகிறது. புறப்படவிருக்கும் ரயில் தாமதமாகி விட்டது போல் பிறை மங்கலான ஒளியில் தெரிந்தும் தெரியாமலும் போகிறது. எப்படியோ இன்று பெருநாள், இன்று விடிந்திருக்கிறது பெருநாள். எப்படியோ இன்று விடிந்திருக்கிறது பெருநாள், வடிந்திருக்கிறது எங்கள் ஊனம். அடுத்த முறை நீ வர எங்கள் ஆத்மாக்கள் தவம் கிடக்கின்றன. அடுத்த முறை நீ வர எங்கள் ஆத்மாக்கள் தவம் கிடக்கின்றன. அதற்கு எங்கள் ஆயுளை நீட்டிவை ரஹ்மானே, அதற்கு எங்கள் ஆயுளை நீட்டிவை ரஹ்மானே. சமுத்திரங்களையும் கடந்துவிட தயாராகிவிட்ட உலக யுத்தங்களுக்கு வை முற்றுப்புள்ளி. சமுத்திரங்களையும் கடந்துவிட தயாராகிவிட்ட உலக யுத்தங்களுக்கு வை முற்றுப்புள்ளி. ஈத் முபாரக். அடுத்து டாக்டர் எம்ஏஎம் முனீர், காத்தாங்குடியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு ஹோமியோபதி வைத்தியர். இப்பொழுது கொழும்பில் தனியார் மருத்துவ நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றார். பல்வேறு சஞ்சிகைகளுக்கும் சோசியல் மீடியாக்களிலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தனது பாடசாலை காலத்திலிருந்தே இலக்கிய துறையில் நாட்டமுடையவராக இருந்து வரும் இவர்
ஹோமியோபதி மருத்துவம் சம்பந்தப்பட்ட 2 நூல்களையும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இவர் பன்னூலாசிரியரும் கவிஞருமான மர்ஹூம் டாக்டர் ஏஎம் அபுபக்கர் அவர்களின் புதல்வராவார். டாக்டர் முனீர். நன்றி வினோசா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் அவைக்கு இன்று தலையாயிருக்கும் எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது முதற்கண் சலாம். இன்றைய கவியரங்கை கேட்டுக்கொண்டிருக்கும் எமது நேத்ரா டிவியின் ரசிகர்களுக்கும் எனது சலாம். இன்றைய பெருநாள் கவியரங்கில் ஒரு முறையீட்டு கவியொன்றை எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூற வந்துள்ளேன். எங்கள் இதய கொழுந்தே, கண்ணின் கருமணியே, என்னுள் ஆட்கொண்ட எங்கள் ஜீவ காருண்ய நபியே, எனது இதய குமுறல்களை, என்னை வாட்டி வதைத்து என்னை உறுத்தும் வேதனைகளை இன்றைய நன்னாளாம் எமது நோன்பு பெருநாள் நாளையில் உங்கள் முன் இயம்பிடச் செய்ய அருள்மலை பொழியுங்கள் எங்கள் கண்மணியே நாயகமே. ஆயுதங்கள் தாங்கி இந்த அவனியையே அடக்குகின்ற எமது எதிரிகளுக்கும் இறை நேசத்தையும் உங்கள் அருளையும் மட்டுமே நாடி தூய இறைவனிடம் கையேந்தும் இறையடியார்களுக்கும் இடையே நடைபெறும் புனித போரில் இறையடியார்கள் ஜெயித்திட இந்த திருநாள் கிருபை செய்திடுங்கள் நாயகமே. பிரிவுகளை கிளை பெருக்கி ஐக்கியத்தை குலைத்துவிட்டு ஐக்கியத்தை குலைத்துவிட்டு எதிரிக்கு களம் கொடுக்கும் எம்மவரிடமிருந்து விடுதலை பெற ஒரு வழி சொல்லிடுங்கள் நாயகமே. உள்ளொன்றை வைத்து புறமொன்றை பேசி வாய்மையும் தவறி வாக்கும் தவறி இந்த அவனியிலே அலைந்திடும் கேடுகெட்ட மானுடத்திடம் இருந்து எங்கள் ஈமானை பாதுகாக்க இந்த ரமலான் மாதத்தில் வரமொன்றை அளித்திடுங்கள். உங்கள் ஹுப்பை தொலைத்துவிட்டு உங்களை பொய்யாக நேசித்து வேடமிட்டு கபடதாரி நாடகமாடி பாரினிலே பௌசாய் சிறகடித்து அலைந்து திரியும் அற்ப பதர்களை தோலுரித்து அவன் மெய்முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட ஒரு வாக்கை கூறிடுங்கள். ஆட்சி பீடத்திலும் இன்று பேதையர்கள் மேவி கிடக்கின்றார். உண்மை இல்லாதவன் மேடையேறி வாய்மை பேசுகிறான். கொள்ளை கூட்டத்திற்கு சொந்தக்காரன் இன்று பள்ளி சொத்திற்கு பரிபாலகன் ஆகின்றான். அரிச்சுவடி அறியாத அற்ப பதர்களெல்லாம் இன்று அதிகார கதிரையிலே அமர்ந்து கிடக்கின்றார். இவர்களெல்லாம் மாண்டு போய் உமரின் ஆட்சி போல ஒரு ஆட்சி ஜொலிக்கவும் அலியார் ஞானம் கொண்ட ஞானிகள் அறிவு பகிரவும் ஓர் வரம் கொடுங்கள் இந்த நன்னாளிலே நாயகமே. சாத்தானின் மடியிலே தவழ்ந்து திரிந்த சில சண்டாளச் சிறுக்கர்கள் நபியின் வாரிசு நாமே என புலம்பி திரிகின்றார். இவர்கள் சதியில் சிக்கிய பல உம்மத்தார்கள் இன்று உங்கள் கண்ணியம் கெடுக்கும் பல கதைகள் பேசி உங்கள் மாண்பினை சிதைத்து செய்தி கொண்டு வந்த தபால்காரன் மட்டுமே தாங்கள் என மதிகட்ட முட்டாள்கள் போன்று கூவித்திரிகின்றார். இவர்களையெல்லாம் நாசமாக்கி நலிவடையச் செய்ய நல்லதொரு சுப செய்தி சொல்லுங்கள் இந்த சுபநாளிலே நாயகமே. அரபு தேச ஜாகிலியத்தை அழிக்க வந்தவர் நீங்கள். ஆனால் உங்கள் உம்மத்தோ மீண்டும் ஜாகிலியத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யும் புரட்டும் வட்டியும் கொள்ளையும் புது புது பெயர்களில் ராஜபவனி வந்து கொண்டிருக்கின்றது. சுபகு தொழுகைக்கால் முதல் சஹஃபிலே உங்கள் உம்மத்தின் தனவந்தர். ஆனால் அவர் வட்டியிலும் கொள்ளையிலும் புது புது பெயர்களில் துணிவுடன் உழன்று கொண்டிருக்கின்றார். இவர்களின் முகத்திரை கிழிந்து முகவரி தொலைத்து நேர்வழி கொண்டு நேர்மையுடன் வாழ்ந்திட நல்வழி காட்டுங்கள் இந்த நன்னாளிலே நாயகமே. பட்டினி நோன்பின் இக்கட்டில் பலர் வாழ்க்கையும் தொலைத்து வாழ்விடத்தையும் தொலைத்து வாழ்வாதாரமற்ற வாழாம் அடந்தைகளாய் ஒரு புறம். பட்டினி நோன்பின் இக்கட்டில் பலர் வாழ்க்கையும் தொலைத்து வாழ்விடத்தையும் தொலைத்து வாழ்வாதாரமற்ற வாழாம் அடந்தைகளாய் ஒரு புறம். பல்வேறு அரசுவை உணவுடன் களியாட்ட விடுதியில் கண்ணியம் என நினைத்து நோன்பை கண்ணியம் இழந்து ஹராமான செல்வத்தில் ஹயாயதுமற்று பவிசாக திறக்கிறார்கள். மறுபுறம்
உண்ணும் சாக்கில் வீண் விரயமே அதிகம். இவர்கள் அறிவுக்கண் திறந்திட தான தர்மம் செய்திட வழியொன்றை காட்டிடுங்கள் எங்கள் கண்மணியே நாயகம்.